டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்ட்மெண்ட் நவ். சென்னை காசிமேடு மீனவர்கள் விசைப்படகில் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது காரைக்கால் மீனவர்கள் அவர்களது வலைகளை அறுத்து எறிந்ததால் இரு தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. பிரபு, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். ஸ்ரீ வணக்கம். காசிமேடு மீனவர்களின் படகுகளை நடுக்கடலில் தாக்கி அவர்களுடைய வலைகளை அறுத்ததால் காரைக்கால் மீனவர்கள் மீது புகாரை காசிமேடு மீனவர்கள் முன்வைக்கிறார்கள். அதாவது சென்னை காசிமேடு பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 7 பேர் நடுக்கடலில் நேற்று இரவு மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த வழியாக வந்த காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் காசிமேடு மீனவர்களின் வலையை அறுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இன்று காலை அதே பகுதியில் காசிமேடு பகுதியை சேர்ந்த இன்பரசு என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் இந்த காரைக்கால் மீனவர்கள் 3க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் அங்கு வந்து காசிமேடு மீனவர்களின் படகை மோதி சேதப்படுத்தி அவர்களுடைய வலையை அறுத்ததாகவும் கூறுகிறார்கள். இதனால் நடுக்கடலில் இரு தரப்பினருக்கும் மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து காசிமேடு மீனவர்கள் கூறும்போது, காரைக்காலை சேர்ந்த மீனவர்கள் அதிவேக என்ஜின் கொண்டும் இந்த பகுதியில், அதாவது அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் அதிவேக திறன் கொண்ட என்ஜின் கொண்ட படகு மற்றும் நீளம் அதிகமாக உள்ள படகுகள் மீன் பிடிக்க தடை செய்யப்பட்ட பகுதி. ஆனால் வேண்டுமென்றே இங்கு வந்து அவர்கள் மீன் பிடித்து எங்கள் வலைகளை அறுக்கிறார்கள். எனவே உடனடியாக காசிமேடு மீன்வளத்துறை, சென்னை மீன்வளத்துறையினர் காரைக்கால் மீன்வளத்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இல்லை என்றால் கடல் பகுதியில் தொடர்ந்து இது போன்று அடிக்கடி மோதல் ஏற்பட்டு உயிரிழப்புக்கு வரைக்கும் செல்லக்கூடிய அபாயம் உள்ளதாக கருத்து தெரிவிக்கிறார்கள். அச்சனை விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்ட்மெண்ட் நவ்.